ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ப்ரிப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பை கிள்ளி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை இப்படி சிசரோ ஏதாவது ஒன்று அந்த ஹோலில் விட்டு இப்படி சுற்றுங்க. இப்படி சுற்றிட்டு இப்படி தட்டினீங்கன்னா இந்த விதையெல்லாம் இப்படி விழும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நான் கட் பண்ணுற மாதிரின்னா காம்பை எடுத்துட்டு குண்டு மிளகா அப்படின்றதுனால மிளகாவையே நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சீடை வந்து இப்படி எடுத்தேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குண்டு மிளகாவில் மட்டும் இந்த விதையெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கார்டனில் போடுங்க, இந்த செடிகள் முளைக்கும், மிளகாய் செடி முளைக்கும். இல்லை நீங்கள் மசாலா ஏதாவது அரைக்கிறீங்கன்னா அதில் போட்டுட்டு அரைச்சிருங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சோம்பு போடணும். இப்போ கடுகு பொரியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஒரு 15 மிளகாய் எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்கிட்ட குண்டு மிளகாய் இருந்ததுனால குண்டு மிளகாயில் எடுத்து செஞ்சுருக்கேன். நீங்கள் நீல மிளகாய் இருந்தால் நீல மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் அதை போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் நல்லா வறுபடட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வறுபடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அது ஒரு மாதிரி சொதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ சின்ன வெங்காயம் தோல் உரித்து வாஷ் பண்ணி கட் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எந்த மசாலாவும் கலக்க போகிறதில்ல, எக்ஸப்ட் இந்த காஞ்ச மிளகா தான் இதோட காரமேவே. இதுக்கு அடுத்து நான் சேர்க்க போகிறது தேங்காய். இப்படி நம்ம அதை சீவி எடுத்துகிட்டு இப்படி வெறும் பிளெயினாக இந்த தேங்காவை வந்து இப்படி வச்சுக்கணும். இது எங்கேயாவது தொலி இருக்குதா பாருங்கள். அப்படி இல்லைல்ல, இப்படி கட் பண்ணி 1 கப் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் தேங்காய் இப்போ சேர்க்குறேன்னா, ஆக்சுவலி பள்ளிப்பாளையம் இதில் வந்து தேங்காய் லாஸ்ட்லேயும் சேர்ப்பாங்க. நான் ஏன் இப்போ சேர்க்குறேன்னா, அதில் நாட்டுக்கோழியில் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் தேங்காய் முதல்லவே சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சொதன்னு அந்த டிஷ்ஷுக்கு ஆகிடும். நம்ம இப்போ பிராய்லர் சிக்கன் பண்ணுறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் நாட்டுக்கோழியை விட கம்மி டைம் எடுக்கும். இதுக்கிடையில் இது வரும்போது நான் ஒரு 2 இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், இதை வந்து 1-2 இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்ல மசாலையோடு மிக்ஸ் ஆகி நல்ல குக் ஆகும். தேங்காய் ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற டைம் வரும்போது நம்ம சிக்கன் சேர்க்கலாம். இல்லை வாசம் கமன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 1 கிலோ பிராய்லர் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சள் தூள், தயிர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன். அதை இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கன், இந்த மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் மசாலையோடு நல்லா பரட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது இதுக்கு 1 கிளாஸ் தண்ணி தான் விட போகிறேன். வேறு அதிகமாக தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இந்த ரெசிபி வந்து ஒரு ட்ரை ரெசிபி. இப்போ இதுலேயே இந்த சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். சிக்கனை மூடி வச்சு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். திரும்ப மூடி வச்சு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் திறந்து பார்த்துடலாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக அந்த பதத்துக்கு வெந்திருக்குது. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஃபார் சர்விங். ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இதை எங்கள் வீட்டில் செஞ்ச காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போட்ட புலாவோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அளவுகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதுபடி செஞ்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Bye. See you in the next video. Take care.